வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான் நந்திவர்மன். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுரேஷ் ரவி, போஸ் வெங்கட், நிழல்கள் ரவி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஜிவி பெருமாள் வரதன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். கதையோட ஆரம்பத்தில் அனுமந்தபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த கிராமத்தில் நைட் டைமில் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தேடி போயிட்டு இருக்காரு. அப்படி தேடி அவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு மர்ம நபர் வந்து கொலை பண்ணிடுறாரு. இப்படி ஒரு கொலை வந்து நடந்ததுனால அந்த ஊர் மக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. கட் பண்ணா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதே அனுமந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சில பொக்கிஷங்களும் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசனும் வந்து இருந்தாரு. ஸோ அவர் சம்பந்தப்பட்ட பொக்கிஷங்கள், கோயில்கள் இதெல்லாம் மண்ணுக்கடியில வந்து புதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தேடி போகலாம் அப்படின்ட்டு இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய ப்ரொஃபஸரும் இந்த ஒட்டுமொத்த டீமும் கிளம்பி அந்த கிராமத்துக்கு வந்து போறாங்க. ஆரம்பத்துல இந்த ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஊருக்குள்ள வராதீங்க, ஸோ எதையும் வந்து நீங்க சர்ச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தடுத்து இந்த ஊர்ல வந்துட்டு ஏகப்பட்ட கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பேய் தான் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே இவங்களை வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவங்களை வந்து அந்த ஊருக்குள்ள அனுமதிக்கிறாங்க. இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகுது. போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய படத்துடைய ஹீரோ இந்த சில விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் வந்து என்னென்ன, எதுக்காக இந்த சில கொலைகள் இந்த ஊருக்குள்ள அடிக்கடி நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நந்திவர்மன் படத்துடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படத்தில் நடிச்ச சுரேஷ் ரவி ஆகட்டும், நிழல்கள் ரவி ஆகட்டும், போஸ் வெங்கட் ஆகட்டும், அப்புறம் படத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோல், இந்த கதை என்ன தேவைப்படுதோ அதை வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸில் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தேடி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு போகிறாங்க. இதை சுற்றி நடக்கக்கூடிய சில மிஸ்டீரியஸான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் சில த்ரில்லர் எலிமெண்ட்டோட நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து பார்க்கும்போதே இது ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு மூவி தான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு சில சிஜி ஒர்க் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க் ஆகட்டும், இதெல்லாமே இந்த படத்தில் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆகவே அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கதைக்குள்ளேயும் ஒரு சில சஸ்பென்ஸான விஷயங்கள், த்ரில்லிங்கான விஷயங்கள் இதெல்லாமே வந்து அங்கங்கே வந்து போகும். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் வந்து வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலும் மைனஸும் இந்த படத்தில் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த படத்துக்கான அந்த கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி சொல்லி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட ஃபீலு. இந்த படத்துக்கான திரைக்கதையை இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யத்தோட சொல்லியிருந்தாங்கன்னா பார்க்க இன்னுமே பெட்டராக வந்திருக்கும். அண்ட் நம்ம ஹீரோயினுக்கான அந்த லவ் ட்ராக்குமே படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் இந்த கதையில் அந்த ஒரு லவ் ட்ராக் இல்லை அப்படின்னாலும் பெரிய அளவில் வந்து இந்த கதைக்கு பாதிப்பு இருந்திருக்காது. ஓவரால் இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா படத்துக்கான அந்த மேக்கிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளேவை இன்னுமே கொஞ்சம் பெட்டராக சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். இப்போதைக்கு இந்த படம் வந்து ஒரு நீட்டான த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் பார்க்க நல்லா தான் இருக்குது. சில பல குறைகள் மட்டும் அங்கங்கே இருக்குது, அவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.